இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த லஞ்ச்ல முக்கியமா வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறோம். நோ ஆயில் நோ பாயில் சீரீஸ்ல ஓ மை காட், வாழைப்பூவை சமைக்கிறதே கஷ்டம், இதுல எப்படி பச்சையா சாப்பிடுறது எப்படி கேக்குறீங்களா? சரி, இன்னைக்கு வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள், இந்துப்பு, சுத்தித்த இந்துப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், வாழைப்பூ பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், நிலக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம், கேரட் கொஞ்சம் சீவி வச்சிருக்கோம், முந்திரி பருப்பு பவுடர், பொட்டுக்கடலை பவுடர், பாதாம் பவுடர், தேங்காய் பூ, நல்ல பச்சையா ஃப்ரெஷ்ஷா உள்ள தேங்காய் பூ. இதுல ரொம்ப முக்கியம், எப்பவுமே நோ ஆயில் நோ பாயில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காய் பூ புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா அதனுடைய மனமும் சரியா இருக்காது, அதனுடைய குணமும் சரியா இருக்காது. சரி, இப்போ நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல தேங்காய் பூ எடுத்து போட்டுக்கோங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, மோர்லலாம் வாழைப்பூவை எடுத்து வெட்டி ஊற வச்சு வைக்கணுமான்னு. என்ன கேட்டிங்கன்னா, நான் அப்படி செய்ய மாட்டேன், அது கருப்படிச்சிடும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. ஸோ நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி உடனே செய்யறதுனால அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நம்ம போட போகிறோம். எல்லா சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு வடை உளுத்த வடைலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? சரி, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப முக்கியம் சுவைக்கு. மஞ்சள், ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னால எதுவாக இருந்தாலும் சமையல் அடுப்பில் போட்டு சமைச்சாலும் மஞ்சளை நான் மிஸ் பண்ணுறதே இல்லைங்க. அடுத்து மிளகுத்தூள், இதுதான் லைட்டாக ஒரு காரத்தை கொடுக்கக்கூடியது, சுவையை கொடுக்கக்கூடியது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது மிளகு. இப்போ சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டோம். அடுத்து இஞ்சி, நிறைய பேருக்கு இஞ்சி பிடிக்கிறது இல்லை, நான் இதை எப்பவுமே அப்படியே தூளா பண்ணி வச்சிருவேன், அப்போ ரொம்ப ருசியா இருக்கும். அதில் இஞ்சியை போட்டு வச்சிடறேன், கொஞ்சமாக தான் போட்டேன். அடுத்து நிலக்கடலை, சாப்பிடும்போது அப்படியே கிரன்ச்சியா நல்லா இருக்கும். இதை நீங்க கொத்திக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ நான் அப்படியே முழுசா போடுறேன், சின்ன பிள்ளைங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ கேரட் போட்டாச்சு. அடுத்து பாதாம் பருப்பு, இதுல 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க பாதாம் பருப்பு. பொட்டுக்கடலை எதுக்கு அப்படின்னா, நம்ம அதை கையில இப்போ பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாவுலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாவோட ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த பிடிமானம் வர்றதுக்காக. முந்திரி பருப்பு சின்ன பிள்ளைங்க ருசிச்சு சாப்பிட்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும், என்ன அப்படின்னா, கை சுத்தப்படுத்திட்டு நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி யாரு கேட்குறீங்க? அப்படி கேட்கல. பிளாஸ்டிக்ல கிளவுஸ் போடுவீங்களான்னு கேட்பீங்க. நம்ம கிளவுஸ் யூஸ் பண்றதில்ல, நல்லா சுத்தமாக கையை கழுவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம கையில இதை பிணைய போறோம். இப்ப நீங்க இதை பிணையும் போது பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்குன்னு. நம்ம இதை பிணைய 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 அதுல ஒரு எண்ணெய் வெளியாகும். அது உங்க கையில வச்சாதான் வெளியாகும், ஸ்பூன்லாம் போட்டு பிணைஞ்சிங்கன்னா வராது. சரி, இது எதுல வருதுன்னா பாதாம் பருப்புல வரும், சரிங்களா? அப்புறம் முந்திரி பருப்புல வரும், அதுக்கப்புறம் வேற எதுல வரும், நிலக்கடலை பவுடர் போடுறோம் இல்லையா, அதுல வரும். ஸோ இப்ப பாருங்க வந்துச்சு, பார்த்தீங்களா? பிடிச்சிட்டேன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்படி பிடிச்சிடும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், நல்லா பிணைய போறோம். நல்லா பிணைஞ்சிட்டு எப்படி வடை சுடுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, அழகா உருண்டை பிடிக்க முடியுது. இப்போ இதை வச்சு இப்படி தட்டி இதை எடுத்துட்டோம்னா வடை ரெடி. வாழைப்பூ வடை, இவ்வளவுதான். வடை ரெடி ஆயிடுச்சா? இப்போ அடுக்க ஆரம்பிப்போம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்க சொல்றீங்க, கொத்தமல்லி சாப்பிடாது பிள்ளை, வெங்காயத்தை எடுத்து வெளியே போட்டுறோம் கறியில இருந்து, அப்புறம் கருவேப்பிலை போடாதுன்னு. இன்னைக்கு எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல, இல்லைன்னா கருவேப்பிலையே நல்லா கொத்தி அழகா போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும். ஓகே, இப்படி போட்டு இப்படி தட்டி ரெடியா எடுத்து வச்சிட வேண்டியதான். உருண்டையா போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை, இன்னும் தட்டையா போட்டா தட்டை, அவ்வளவுதான். ஓகே, நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்ல மட்டன்லாம் போடலாமான்னு கேட்டுறாதீங்க, இது சைவத்தில் மட்டும்தான் போட முடியும். பச்சையாக சாப்பிடக்கூடியது சைவமான பொருட்கள் மட்டும்தான். எனர்ஜி சாப்பாடுகள், அதாவது இறை சக்தியான சாப்பாடுகள், மைண்டை மனசை உடம்ப எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சாப்பாடுகள். ஸோ நம்மளுக்கு இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு.